சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. பாருமா. அட பாவி, படிக்கிற வயசுல சிகரெட் பிடிக்கிற பழக்கம் உனக்கு? எவ்வளவு நாளோட இந்த பழக்கம் உனக்கு? பாத்தியாட செல்வவனே, பாரு பாரு, தங்கமான என் பிள்ளைக்கு இப்படி ஒரு தம்பி. ஒன்னு பட்டி போடுற பாரு. ஒன்னு சிகரெட் கேட்கறவனுக்கு படிச்சு உருப்படுறதுக்கு வழி இல்ல, சிகரெட் கேட்குது. $18 டேய், உன் மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்க? அறிவில்ல, சிகரெட் ஸ்மெல் வெளியில வந்து எல்லாருக்கும் சந்தேகம் வந்துருச்சு. இங்க இருந்து தான் வருதுன்னு செல்வம் ரூம நோக்கி வர ஆரம்பிச்சிட்டான். எனக்கு அப்படியே உயிரே போயிடுச்சு. நல்ல வேலை, அங்க கதர் தம் அடிச்சு அவன் மாட்டினதுனால நான் தப்பிச்சேன். அப்ப நான் மாட்டிருந்தா பெரிய கலாட்டா ஆயிருக்கும்ல. இந்த மாதிரி பேசுன நிஜமாவே விஷத்தை வச்சு நான் உன்னை கொன்னுடுவேன். உன்னால அப்படியெல்லாம் என்ன கொல்ல முடியாது வெண்ணிலா. ஏன் கொல்ல முடியாது? நீ என்ன கொன்னதுக்கு அப்புறம் உன் பொண்ணுக்கு அப்பா நானும் இருக்க மாட்டேன், அம்மா நீயும் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டேன்னு உன் பொண்ணுக்கு ஒரு நிலைமை வந்துடக்கூடாதுன்னு நீ பயப்படுவில்ல? நீ ஏன் சொல்லுமா, இந்த ரூமுக்குள்ளேயே நான் எவ்வளவு நேரம் தான் அடைஞ்சு கிடக்கிறது? ஒரு தம் அடிக்கூடாது, தண்ணி அடிக்கூடாது. சே 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 சே, என்னம்மா பொழப்புது? எனக்கும் கஷ்டம், உனக்கும் கஷ்டம். இங்கே பாரு, இந்த கஷ்டம் தீர்றதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. 2 வழி இருக்கு. என்ன வழி? நான் தான் உன் புருஷன்னு எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லிடு. நானும் ஃப்ரீயாக போக வர இருப்பேன்ல. 2வது வழி, 10 லட்சம் நீ என்கிட்ட கொடுத்துரு. அடுத்த நிமிஷம் நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன். யோசிமா, நல்ல யோசி. ஆனா எனக்கு ஒரே ஒரு ஆசை, நான் இங்கிருந்து போறதுக்குள்ள என் பொண்ணு ஒரு தடவை கண்ணில் காட்டேம்மா. ஏம்மா என்ன முறைக்கிற? ஒரு அப்பனுக்கு தான் பொண்ணை பார்க்கணும்னு ஆசை இருக்காதாம்மா? கண்டிப்பா அப்பனுக்கு இருக்கும். ஆனா உன்ன மாதிரி மனசாட்சி இல்லாதவனுக்கு இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஒரு திருடனை காட்டி இவன் தான் உங்க அப்பான்னு என் பொண்ணு கிட்ட சொல்ல சொல்றியா? மனுஷன்னா உழைச்சு சம்பாதிக்கணும், அடுத்தவன் வயித்துல அடிச்சு பழைக்க கூடாது. என்ன நீ திருடன் திருடன் கேவலமா பேசிட்டு இருக்க? ஒருமைக்கு ஒரு எல்லை இருக்க வேண்டியலா? சும்மா உட்கார்ந்த இடத்துல இருந்து திருட முடியாது, அதுக்கும் உழைக்கணும். வெறும் உழைப்பு மட்டும் போதாது, யோசிக்கணும், புத்தியை யூஸ் பண்ணணுமா. எவன் வீட்டில் காசு பணம் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஆள் இல்லாத நேரத்தில் நடு ராத்திரியில் ஏறி குதிக்கணும். அங்கே நாயெல்லாம் கிடந்தா அதை வேற சமாளிக்கணும். கஷ்டப்பட்டு கேட்டை திறந்து கதவை திறந்து லாக்கரையும் திறந்துட்டோன்னு வைய, கடைசியில் அங்கே பணம் காசு ஒன்றும் இருக்காது. பணம் மட்டும் இல்லைம்மா, தங்கம் வெள்ளி வைரம் எல்லாத்தையும் டிஜிட்டல் ஆக்கிட்டாங்கம்மா. டிஜிட்டலுக்கு அப்டேட் ஆகாத எங்களை மாதிரி திருடுங்க பாவம் என்னதான் பண்ணுவாங்க சொல்லு? நேர்மையாக உழைக்கிறவனுக்கெல்லாம் எல்லா மரியாதையும் தூக்கி கொடுத்துறீங்க, எங்களை மாதிரி ஆளுகளை கிரிமினல்னு சொல்கிறீங்க. போகிற வரவெல்லாம் போட்டு அடிக்கிறாம்மா, சட்டம் வேற தண்டிக்குது. ஜெயிலிருந்து திரும்பி வந்து இனிமேலாவது திருந்தி வாழலான்னு ஒரு வேலைக்கு போனால் இவன் திருடன்னு முத்திரை குத்தி இந்த சமூகம் மறுபடியும் அந்த திருட்டு தொழிலுக்கே அனுப்பிடுது. நாங்கள் என்னதாம்மா பண்ணுறது சொல்லு? மூச்சு வாங்குதுமா, நான் ஒரு தம் போட்டுக்கிறேன். கையை விடுமா, ஒரு சிகரெட் $18 விடுமா. காசு இருந்தாலும் வெளியில போய் வாங்க முடியாதுல. இங்க பாரு, இன்னொரு தடவை இந்த ரூம்ல சிகரெட் புடிச்ச தொலைச்சிருவேன், தொலைச்சு. ஹே, இப்ப என்ன உனக்கு பணம் தானே வேணும்?
நான் எப்படியாவது ஏற்பாடு பண்ணி தொலைறேன். அதுக்கப்புறம் என் லைஃப்ல நீ வரக்கூடாது. அப்படி வாடி என் தங்கம். இப்படி ஏதாவது டார்ச்சர் பண்ணாதான் பணத்தை கொடுக்குறேங்கிற. டார்ச்சர் பண்ணியே பணத்தை வாங்கிக்கிறேன்.